உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பங்குச்சந்தை ஊழலில் ஈடுபட்ட அதானி மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதானி குறித்து ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை அமல்படுத்தியுள்ளதாகவும் பங்குச்சந்தை ஊழலில் அதானி ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடானது என்றும் தெரிவித்தார். மேலும் பங்குச்சந்தை ஊழலில் ஈடுபட்ட அதானி மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். அதானி அவர்களை பற்றி ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்தியிருக்கிறது. பங்குச்சந்தையில் அவர் எப்படிப்பட்ட ஊழல் திமிங்கலமாக இருக்கிறார் என்பதை கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை அவரை அம்பலப்படுத்தியதை நாம் அறிவோம். அப்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்குரல் எழுப்பின. ஆனால் மோடி அரசு அதானி அரசாகவே தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதானி பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினாலேயே ஆளும் கட்சி தரப்பில் கொந்தளிக்கிறார்கள். அவரை பற்றி ஏதாவது பேசினால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு ஆத்திரப்படுகிறார்கள். இன்றைக்கு உலக அளவில் இந்த தேசம் தலைகுனியக்கூடிய ஒரு பங்குச்சந்தை ஊழலில் அதானி ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடானது. ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகளும் அதானி மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்போது நடந்தது. இயக்குனர் ராய்ஸ்டன், கவி தினேஷ் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். கிறிஸ்துதாஸ் என்பவர் தயாரித்திருக்கிறார். ஆணவ கொலை மற்றும் அதனால் ஏற்படுகிற சமூக சிக்கல்கள் குறித்து பேசக்கூடிய இன்னொரு படமாக இது அமைந்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் டிசம்பர் 4, 5, 6 தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் நட்சத்திர சின்னத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கிற தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் DREU ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணிக்கு நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால் ரயில்வே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு, அவர்கள் சந்தித்து வருகிற இன்னல்களை எல்லாம் களைவதற்கு கட்டாயம் பாடுபடும், உழைக்கும், உங்களுக்காக வாதாடும் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணிக்கு AILRSA, AISMA, AIGC,
AIRCCA, SREA சங்கங்களும் தங்களது முழுமையான ஆதரவை நல்கியுள்ளனர். இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய உங்களின் மேலான வாக்குகளை நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இந்த கூட்டணியின் சார்பில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. NPS, UPS ஒழிக்கப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவதற்கு இந்த கூட்டணி பாடுபடும். அதேபோல ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்த பல்லாயிரம் பேருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்க ஆவண செய்யப்படும். IRT, IDT 17,000 பெண்டிங் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை ப்ராசஸ் செய்து டிரான்ஸ்பர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ரயில்வேயில் காலியாக உள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்துவோம். தேவைப்படும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு தரமான ரயில்வே குடியிருப்பு வழங்குவதற்கு உறுதி செய்வோம். ரயில்வேயில் ஆட்குறைப்பு, தனியார் மயம், ஒப்பந்த தொழிலாளர் முறை மற்றும் அவுட்சோர்சிங் உள்ளிட்டவர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நிரந்தர பணியமர்த்தம் செய்ய பாடுபடுவோம். வருமான வரி உச்சவரம்பு குறைந்தபட்சம் 8 லட்சமாக உயர்த்துவதற்கு போராடுவோம். அதேபோல மெடிக்கலி டீகேட்டகரைஸ்ட் ரயில்வே தொழிலாளர்களுக்கு மற்ற ஜோன் மற்றும் டிவிஷனில் வழங்குவது போல் அவர்களின் கிரேட் பே அதற்கு இணையான அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றுப்பணி வழங்கிட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு வலியுறுத்தி குரல் கொடுப்போம். அதுபோல திவ்யாங் மற்றும் ஊனமுற்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க பாடுபடுவோம் என்பது உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நட்சத்திரம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சாவூர் 30வது மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் மாத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், விவசாய பிரிவு மாவட்ட அமைப்பாளர் தமிழ் வளவன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளி வளவன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கும்பகோணம் திருக்காட்டுப்பள்ளி சாலையை தரமான முறையில் அமைத்திட நெடுஞ்சாலைத்துறையை வலியுறுத்த வேண்டும், மாவீரர் நினைவு நாள் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை மேற்கு மாவட்டம் சார்பில் எழுச்சியுடன் நடத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பரத், நாகத்தி வினோத், துரை பிரபு, அரசு, வணக்காமுடி, தென்னவன், செங்கோடன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் சிவசக்தி, போதலூர் ராஜ்குமார், நகர செயலாளர்கள் ஐயம்பேட்டை ஷேக் ஹுசேன், பாபநாசம், யோவான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாபுரம் கிராமத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த அமுதா பவுன்ராஜ் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார். கடந்த 20ஆம் தேதி ஊராட்சி மன்ற புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா அரசு சார்பில் நடைபெற்றது. இந்த விழாவில் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதால் அவரை ஒதுக்கிவிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யப்பட்டு உள்ளது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது வடக்கு மாவட்ட செயலாளர் வேல், பழனியம்மாள், நாகப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா பெரியார், தோட்டாப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசி ரமேஷ், மாநில மருத்துவர் நிர்வாகி மஞ்சுநாதன், சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் குபேந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலர்வன், ஒன்றிய துணை செயலாளர் ஆண்டவர், ஓவியர் அணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன் மற்றும் ஓகையூர் தலித் ஏழுமலை ஆதி மோகன்லால், இளையராஜா மோகன், ஆட்டோ ஏழுமலை, சங்கர் செந்தில் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித் தலைவர்களை அரசு நிகழ்ச்சிகளிலும் மற்றும் அரசு திட்டம் அடிக்கல் நாட்டு விழாவிலும் ஊராட்சி மன்ற தலித் தலைவர்களை புறக்கணிப்பு செய்வதை
இன்று மாவட்ட ஆட்சியர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், தியாகதுருகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள், தலித் தலைவர்களை அனைத்து திட்ட துவக்க விழாவிலும் நலத்திட்டம் வழங்கும் விழாவிலும் புறக்கணிப்பு செய்வதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இதுபோல் அரசு அதிகாரிகளும் அரசு கேந்திரங்களை இயக்குகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வோம் என்று வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து தலித் தலைவர்களை புறக்கணித்தால் மிகப்பெரிய போராட்டத்தை எங்கள் கட்சி தலைவரை அழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சம்பவம் இதுபோல் நீடித்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தாக்கி யானை பாகன் உதயகுமார், சிசுபாலன் ஆகிய இருவர் உயிரிழந்தனர். உயிரிழந்த இருவருக்கும் தமிழக அரசு சார்பில் தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்கிட கோரியும் உதயகுமார் மற்றும் சிசுபாலன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசு வேலை வழங்க கோரியும் யானை தாக்கி பலியான குடும்பங்களின் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி செலவை ஏற்க தமிழக அரசை வலியுறுத்தியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் வைத்து கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், விவசாய அணி மாநில துணை செயலாளர் தமிழ் வளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பாரதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்கோடி, வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் முகேஷ், மாவட்ட செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்பட்டி முத்து, சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் ஷர்பலா, விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் முத்துக்குமார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், முத்தையாபுரம் முகாம் பொறுப்பாளர் ஞானகுமார், வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மனோகர், நடவை முகாம் பொறுப்பாளர் தமிழழகன், செல்வகுமார், இதயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இம்மாதம் 18ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தாக்கி இருவர் உயிரிழந்தனர். உயிரிழந்து இன்றொரு 4 நாட்கள் ஆகியும் தமிழக அரசு சார்பில் எந்தவித நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. கள்ளக்குறிச்சியில் மது குடித்து கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு உடனே மறுநாளே தலா 10 லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவித்த தமிழக அரசு, யானை தாக்கி உயிரிழந்த பாகன் அரசு ஊழியர் அந்த கோயில் நிர்வாகி, அப்படி இருந்தும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணமோ அரசு வேலையோ, அந்த குடும்பத்தை பாதுகாக்க, அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க எந்தவித அறிவிப்பும் இல்லை. அதை கண்டித்து இன்று திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் இறந்த குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிவாரணமும், இரு குடும்பத்திற்கும் அரசு வேலையும், உதயகுமார் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள், ஒருவர் 7ஆம் வகுப்பும் ஒருவர் 9ஆம் வகுப்பும் படிப்பதாக அறிந்தோம். அவர்களின் பள்ளி கல்வி செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூரில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனே செவிசாய்த்து நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்ற மறுக்கும் பட்சத்தில் ஓரிரு நாட்களில் இன்னும் மக்கள் திரளை கூட்டி மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,